இன்றைய நாளுக்கு நம்ம தெரிந்து கொள்ளும் இந்த வார்த்தை உபாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனம். உபாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனம். தமிழ்ல யாராவது வாசிக்கலாமா? ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி, ஜனங்களை என்னிடத்தில் கூடிவர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில். இந்த வசனத்தில் இன்னைக்கு நம்ம இந்த தியானிக்க போகிற வசனத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் எப்படியாக நமக்குள்ள வருகிறது, இது மூலமாய் கடவுள் என்ன காரியங்கள் செய்கிறார் நம்ம கீழ்ப்படியும் போது, இன்றைக்கு இன்னைக்கு இது நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைய வார்த்தையோட தலைப்பு அட்டைனிங் மெச்சூரிட்டி, முதிர்ச்சி அடைவது. ஸ்லைடை போடலாமா ப்ளீஸ்? இந்த இடத்துல நம்ம எல்லாரும் 2 விதமான மக்கள் இங்க இருக்கிறோம். ஒன்று த அடல்ட்ஸ், பெரியவர்கள். இன்னொன்று நம்மளோட பிள்ளைகள், சிறு வயது பிள்ளைகள். அப்போ இந்த பெரியவர்கள் அவங்களுக்குள்ள என்னன்னா, அவங்களோட ஆசை என்னன்னா, நிறைய பேர் இங்க பெரியவங்க சின்ன பிள்ளையாவே இருக்கலாமே. இந்த பெரிய நம்ம இந்த வாழ்க்கையில நடந்து போற பாதையில அநேக காரியங்கள்னால அவங்கள பிள்ளைங்களை பார்க்கும்போது இல்ல மற்ற பிள்ளைங்களை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு காரியம், இந்த பிள்ளைகள் மாதிரி இருந்தால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ட்டு. அப்போ இந்த பிள்ளைகள் பெரியவங்களை பார்த்து, ஓ இந்த நம்மளோட அம்மா அப்பா இல்லாட்டி நம்மளோட பெரியவங்க அவங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க, நம்ம பெரியவங்க ஆனுன்ட்டு. அப்போ இந்த இடத்துல 2 காரியங்கள் பார்க்குறோம். பெரியவங்கள் சின்னவங்களா இருக்கணுமே அவங்களுக்கு ஒரு ஆசை, சின்ன பிள்ளைகள் அவங்க பெரியவங்களை பார்த்து நம்ம அவங்கள மாதிரி இருக்கணுமே, நம்ம நிறைய காரியங்கள் பண்ணுறோமே, நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுக்க மாட்டேறாங்களே, நம்ம பெரியவங்க ஆனால் நம்மளுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்குமேன்ட்டு. ஸோ 2 விதமான மக்களை இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். 2 types of people. One is adult, the other one is the children. அப்போ ஒரு அடல்ட், ஒரு பெரியவராய் இந்த இடத்துல அவங்க நடந்து கொண்டு இருக்கிற அந்த பாதை, அந்த மக்கள் நடந்து கொண்டு இருக்கிற பாதையில் அநேக காரியங்கள் அவங்க பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்புறம் சில விஷயங்கள் பேசணும் என்றால் நம்ம சில நேரத்தில் சரீர ரீதியாய் நமக்குள்ள ஒரு சோர்வுகள் உண்டாகுது. அது ஒரு இல்னஸா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வியரினஸா இருக்கலாம். இட் கேன் பி கேரியர் இஷ்யூஸ், ஒரு வேலை சம்பந்தமான ஒரு பிரச்சனைகளா இருக்கலாம். இல்லை இட் கேன் பி ஃபேமிலி இஷ்யூஸ், குடும்பத்துக்குள்ள சில பிரச்சனைகள் மத்தியில ஒரு பிரச்சனைக்குள்ள மத்தியில அவங்க சென்று கொண்டு இருக்கலாம். இல்லாட்டி இது ஒண்ணுமே பிரச்சனையே இல்லாட்டியும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, பிரச்சனை தூக்கிட்டு மண்டையில போட்டுட்டு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சோர்வாவே இருக்கிறார்கள். அப்போ இந்த பெரியவர்கள் நம்ம இந்த அடல்ட்ஸை பார்க்கிறோம். they go through a lot of things. அவங்க வாழ்க்கையில அநேக காரியங்கள் அவங்க எதிர்கொண்டு போய் சென்று கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கும் எனக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் எப்படி நான் சந்திக்கிறது, சமாளிக்கிறது, எப்படி இந்த பிரச்சனைகளை நான் எதிர்கொள்வது? How do I face this issue? How do I equip myself to take care of this issue so that it doesn't affect me? அப்போ இந்த இடத்துல அதுக்கு அடுத்த வர கேள்வி, what do I do to equip myself? எப்படி என்னை நானே ஆயத்தப்படுத்துறேன்? இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களுக்குள்ள நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம். முதலாவது கேள்வி, are we equipping ourselves? நம்மளை நாமளே தயார்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? we need to understand that we are in a warfare. அப்போ வார்ஃபேர் நினைக்கிறோன்னா பக்கத்தில் உடனே இது சண்டை அப்படி நினைக்காதீங்க. this is a spiritual warfare. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது ஒரு spiritual, that's a warfare that is going, ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் we need to understand what is happening around. நம்மளை சுற்றி என்ன காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, இதற்காக நம்மளை ஆயத்தப்படுத்தணும், நாமளே என்ன காரியங்களை வச்சு நம்ம தயார்படுத்தணும். இன்றைக்கு நீங்களும் நானும் அதை வைத்து நம்ம சிந்திக்க போகிறோம். அப்புறம் இந்த காலகட்டத்தில் நம்ம இந்த காலகட்டத்தில் ஒரு நாளும் புது காரியங்கள் கண்டுபிடிக்கப்படுறன. there is a new advancements. தொழில்நுட்பத்தில் பார்த்தா தொழில்நுட்பத்தில் ஒரு நாளும் நேத்திக்கு படித்தது இன்னைக்கு லைக் இதெல்லாம் நேத்திக்கோடுப்பா, இன்னைக்கு இது படிச்சியான்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நாளும் புது காரியங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. எவ்ரிடே நியூ வேஸ் ஆஃப் டூயிங் திங்ஸ், புது காரியம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு நாளுமே இன்னொரு நாளுக்குமே சமமாக இல்லை.
not one day is equal to the other day, because every day ஒரு நாளுமே ஒரு புதிய பிரச்சனைகள், புதிய காரியங்கள், புதிய செயல்முறைகள், இது எல்லாமே வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் today, how are we equipping ourselves? நாமளே எப்படியாக நம்மளை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம்? So you need to understand, brothers, I have everything. What is that to mature? Maybe இங்க இருக்க சில காரியங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். பிரதர், சகோதரரே, எனக்கு எல்லா காரியங்களும் இருக்கு, எனக்கு கடவுள் எல்லாமே ஆசீர்வச்சிருக்காரு, எனக்கு எல்லாமே இருக்கு, அப்போ எதுக்கு நான் வந்து என்னைய நானே தயார்படுத்திக்கணும்? Why should I equip myself? I have everything. I have a good family, I have a good job, I have good surroundings, எல்லாமே இருக்கிறது. So why should I equip myself? அப்ப இந்த இடத்துல நான் எதற்காக? So we are going to look into all these things. So முதலாவதாக உங்களுக்குள்ள ஒரு கேள்வி, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்க வந்து அறிந்து அவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இன்று முதல் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா? Is there a difference from the day you accepted Christ as your savior till today? ரெண்டாவது, you and me have come a long way. நம்ம அதே நிறைய பாதைகள் கடந்து வந்திருக்கிறோம். ஸோ இந்த பாதைகளை நம்ம பலவானா வந்திருக்கிறோமா இல்லை பலவீனமாய் வந்திருக்கிறோமா? இந்த ரெண்டு காரியங்களை இந்த தினத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ மெச்சூரிட்டி, நம்ம முதிர்ச்சி அடைவது எப்படி? அப்போ வாரம் நம்ம சண்டே ஆனால் டான்ட்டு நம்ம சர்ச்சுக்கு வந்துடுறோம். டான்னா நம்ம டைமிங்கில் வரோம், அதை நான் விசுவாசிக்கிறேன், நம்ம டைமிங்கில் வந்துட்டு இருக்கிறோன்ட்டு. அப்படி இல்லாட்டியும் ஐ என்கரேஜ் எவ்ரி ஒன் டு கம் ஆன் டைம். இந்த இடத்துல நம்ம சண்டே நம்ம வந்து சர்ச்சுக்கு நம்ம வருகிறோம். அப்போ இந்த சர்ச்சுக்கு வரதுல நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறோமா? நீங்களும் நானும் அந்த கேள்வி நமக்குள்ளேயே நம்ம கேட்க வேண்டும். இந்த வார்த்தையை நம்ம கேட்கிறோமே, இந்த வார்த்தை மூலமா என் வாழ்க்கை கட்டப்படுகிறதா, இல்லை இந்த வார்த்தை இந்த இடத்திலே நம்ம விட்டு சென்று போகிறோமா? வாரமாய் நம்ம we just keep on coming, but are we maturing in the relationship with God? கர்த்தரோட இருக்கிற அந்த உறவுல அந்த நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பலன் அடைந்து போகிறோமா? பலன் அடைந்து நம்ம வளர்ந்து கொண்டு போகிறோமா? அப்போ சில பேர் சொல்லலாம், ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு. அப்போ அந்த பிரச்சனைகள் நீங்க சமாளிக்கிற விதம், the way you face obstacles, has it changed? அது சமாளிக்கிற விதம் மாறிட்டு இருக்கா? இல்லாட்டி இன்னுமே அதே இடத்துல இருந்து அதே மாதிரி பேசிட்டு கொண்டு தலை மேல வைத்துக்கொண்டு ஐயோ பிரச்சனை சொல்லி நம்ம சொல்லிட்டு கொண்டு இருக்கிறோமா? இல்லாட்டி I'm ready to face the obstacles ன்னு அந்த ஒரு மெச்சூரிட்டிக்குள்ள வந்திருக்கிறோமா? So today you and me are called to introspect. நாமளே ஆராய்ந்து பார்க்கணும். என்னோட கிறிஸ்துவ வாழ்க்கையில, என்னோட கிறிஸ்துவ பாதையில நான் எப்படியாக வளர்ந்து கொண்டு இருக்கிறேன்? நான் எப்படியாக முதிர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறேன்? என்னோட பிரச்சனைகள், என்னோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையில நான் எப்படியாக சந்தித்து கொண்டு இருக்கிறேன்? ஒரு தேவ பிள்ளைக்கு இது ஒரு முக்கியமான காரியம். Many times we don't understand this, and that's why we grow weary. சோர்வியன் அடைகிறோம். ஏனென்றால் நம்ம we are not getting mature in the word of God. கர்த்தரோட வார்த்தையை நம்ம முதிர்ச்சி அடையிறது இல்லை, அது நம்ம உள் வாங்குறது இல்லை, அது நம்ம வாயிலே சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம we are just moving. ஆனால் today we need to understand why is it that I'm not maturing. நான் எங்கே இருக்கிறேன்? Today where am I today? Am I maturing? கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவுல நான் முதிர்ச்சி ஆகி கொண்டே இருக்கிறேனா? நான் சந்திக்கிற இந்த பாதையில நான் வந்து அது உலக பிரகாரமான பார்வையில பார்க்காதபடி நான் கர்த்தரோட பார்வையில நான் பார்க்கிறேனா? இது ரெண்டு காரியங்கள் இன்னைக்கு நம்ம இன்னும் அதிகமாய் நம்ம ஆழமாய் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஒரு காலத்துல ஒரு உதாரணம் நான் கொடுத்துட்டு then I want to start into the word. ஒரு காலத்துல நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபோன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க அனைவருக்கும் இங்க ஒரு தொலைபேசி என்னவென்றால் கேட்டால் எல்லாருக்கும் அறிவீர்கள். நீங்க எல்லாருக்குமே தெரியும், you know that what is a phone. அப்போ நம்ம காலத்துல நம்ம மேபி நான் வந்து என் கையில வந்து ஃபோன் கொடுத்தது வந்து ஒரு 6th or 7th ஸ்டாண்டர்ட். எங்க அப்பா வந்து எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ வந்து நோக்கியா அட்வான்ஸ் ஃபோன். அப்போ எனக்கு ஃபோன்னா என்னன்னு தெரியாது. கையில் பக்கத்தில் வச்சிருக்காங்க பசங்கள்லாம் பார்த்துருக்கேன், எல்லாருக்கும் 1100 தெரியும். செங்கல், அந்த ஃபோன் பேரே செங்கல்னு சொல்லுவாங்க. ஏன்னா யார் மண்டையில் போட்டாலும் ஃபோன் உடையாது, அது மண்டை தான் உடையும். ஸோ அந்த காலத்தில் எங்கள் அப்பா இது கொடுத்தோன்னே முதலாவது ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் ஒன்லி, அந்த முதல் சில நேரத்தில் தான் எனக்கு எப்படி அது ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியல. ஆனால் 1 மணி நேரத்தில் அந்த ஃபோன் என்ன பண்ணணும், அதுக்குள்ளே கேம்ஸ் எங்கே இருக்குது, அதில் என்னென்ன காரியங்கள் இருக்குது, எப்படி மற்றவங்களை தொலைபேசியில் பேசணும், எல்லா காரியங்களில் நான் கற்றுக்கிட்டேன் அந்த ஜஸ்ட் a few hours டைமில். வாய்?
அந்த கையில் கொடுத்தோனே அந்த தாகம், இது என்ன இருக்கிறது, இதில் என்ன இருக்குது, இதன் மூலமாக நான் என்ன காரியங்கள் செய்கிறேன்ட்டு. அப்போ இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பார்க்கும்போது there was a phone. அப்போ எனக்கு இன்னும் சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் வரும்போது எங்கள் அப்பா வந்து வெளிநாட்டில் இருந்தனால ஒரு சனிக்கிழமை நாங்கள் வந்து பக்கத்தில் ஒரு பூத் இருக்கும், ஃபோன் பூத், ஐஎஸ்டி பண்ணணும். ஐஎஸ்டி காலுக்கு வந்து அப்போ அந்த காலத்து ஒரு 1990s. ஸோ அதுக்கு ரொம்ப வயசானவங்க நினச்சிடாதீங்க, இட் இஸ் ஜஸ்ட் 1990s. அந்த டைமில் எங்கள் வீட்டில் அப்போ தொலைபேசி இல்லை. அப்போ அந்த தொலைபேசி இல்லாத நேரத்தில் என்ன பண்ணணும்னா, சனிக்கிழமை நாங்கள் வந்து அந்த ஃபோன் பூத்துக்கு போவோம். ஃபோன் பூத்துக்கு போய் எங்கள் அப்பாவுக்கு இந்த நேரத்தில் இந்த டைமில் ஒரு ஃபோன் வரும்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் ஃபோன் பண்ணுவோம், இல்லாட்டி எங்கள் அப்பா அந்த ஃபோன் பூத்துக்கு கால் பண்ணுவார். அப்போது that was how. அப்போ இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பார்க்கும்போது இதே மாதிரி தான். நம்ம ஒரு ஆலயத்துக்கு போனார்கள், அந்த ஆலயம் மூலமாக there was a contact through the temple. அப்போ இந்த காலத்தில் today we are calling about everyone has a phone. எல்லார் கையிலயும் ஒரு ஃபோன் இருக்கிறது. அப்போ the Holy Spirit is upon each and every one of us. Today the question is, are you thirsty to allow the Holy Spirit to operate in you? இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோட உறவாடுகிறார். இன்னைக்கு இங்க யாராவது என்னோட ஆவியானவர் இல்லைன்னு என்று சொல்ல முடியுமா? Everyone has the Holy Spirit. Everyone. ஃபோன் இருக்கோ இல்லையோ, ஆனால் உங்களுக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அப்போ ஆவியானவர் நம்மளோட எல்லாரோட இருக்கிறார். ஆனால் today are we having the thirst? Are we allowing the Holy Spirit? கர்த்தரே அந்த ஆவியானவர் அவர் நம்மளோட உறவாட, அவரை நம்மளை வழி நடத்த. When see the signs of maturity, முதிர்ச்சி அடைவது ஒரு சைன் என்னவென்றால் allowing the Holy Spirit to lead our lives. ஆவியானவர் நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவதற்கு நம்ம allow பண்றோம், நம்ம அனுமதி கொடுக்கிறோம். அப்போ today you and me need to think. நான் நடந்து வந்த பாதை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். மேபி உங்களோட தகப்பனா தாயாரா இருக்கலாம், ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. இல்லாட்டி நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கலாம். You might be a first generation, second generation or third generation Christian. It doesn't matter what is the generation Christian you are. What matters is what is your maturity. உங்களோட கிறிஸ்துவோட இருக்கிற அந்த முதிர்ச்சி, அந்த உறவுல எவ்வளவு முதிர்ச்சி அடைந்திருக்கிறீர்கள். It depends on your thirst. உங்களோட தாகம் எப்படியாக இருக்கிறது. That defines you. When you surrender. அப்போ ஒரு தாகம் இருக்கிறவன் எப்படி வந்து தண்ணி குடிப்பான்? நம்ம சாதாரணமாக தண்ணி குடிக்கிறதுக்கும் ரொம்ப தாகமாக இருக்கிறவன் தண்ணி குடிக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ரொம்ப தாகமாக இருக்கிறவன் தண்ணி குடிக்கும்போது அவன் வந்து ஒரு சொட்டுமே அவனுக்கு வந்து அவ்வளோ எனர்ஜி கொடுக்கும். பிகாஸ் தட் இஸ் த thirst. அதுதான் அவனோட தாகம். அப்போ இன்றைய நாளில் முதலாவது காரியம், எனக்குள் தாகம் இருக்கிறதா? அப்போ அந்த தாகம் இருக்கும்போது am I allowing the Holy Spirit? அந்த ஆவியானவர் அசைவாட, ஆவியானவர் என்னை வழி நடத்த. Are we surrender? நம்ம வாழ்க்கையை சரணடைகிறோமா? Are we surrendering our life to the Holy Spirit? அப்போ today இது நிமித்தமாய் we are going to see 3 things. 3 காரியங்கள் நம்ம இதன் மூலமாய் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு முதிர்ச்சி அடைவதில் 3 காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். மெச்சூரிட்டி இன் கம்யூனிகேஷன். கர்த்தரோட நம்ம அந்த முதிர்ச்சி அடைவது நம்மளோட கர்த்தரை தொடர்பு கொள்வதில். மெச்சூரிட்டி இன் கம்யூனிகேஷன், மெச்சூரிட்டி இன் கமிட்மெண்ட். கர்த்தரோட இருக்கிற அந்த மெச்சூரிட்டி, முதிர்ச்சி நிலைத்து இருப்பது, கர்த்தரோட நிலைத்து இருப்பது. அந்த மெச்சூரிட்டி, முதிர்ச்சி அடைவது எப்படி என்றால் கர்த்தரோட நிலைத்து நிற்பது. the maturity, the commitment in maturity. And next we see the maturity in character. நம்மளோட குணத்துல ஒரு முதிர்ச்சி அடைகிறோமா? Are we getting mature in our character? இந்த 3 காரியங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 1, நம்ம கர்த்தரோட உறவாடுதல்ல தொடர்பு கொள்றோம். எப்படி நம்ம கர்த்தரை தொடர்பு கொள்றோம்? the communication, the maturity in the communication. ஒரு சின்ன குழந்தைய எடுத்தா எப்படி நம்ம சின்ன குழந்தைய வந்து எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணோம் தன்னோட தாயார் தன்னோட தகப்பனாரோட. எனக்கு ஞாபகம் தெரிஞ்ச போது ஜேக்கு வந்து முன்னாடி என்னோட மூத்த பையன் ஜேக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம். எனக்கு ஒன்றுமே புரியாது. 1 வயசு 2 வயசு வரைக்கும் ஒன்றும் புரியாது. ஆனால் அம்மா காரி வந்து அழகாக அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. நான் வந்து திருன்னு முழிப்பேன். என்னதான் வந்து அவங்க வந்து சொல்ல வரான், ஆனால் அம்மாவுக்கு புரியும். அப்போ அவர் குழந்தையா இருக்கும்போது அவனோட பேசுகிற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் the mother knew it. அப்போ இன்னைக்கு நம்ம குழந்தையாவே இருக்கிறோமா, இல்லாட்டி are we growing up in our daily life? அப்போ நம்மளோட கம்யூனிகேஷன் இன்னுமே நம்ம குழந்தை பாஷையிலே, நம்ம எல்லாரும் இங்கே யாராவது குழந்தை பாஷையிலே பேசிக்கொண்டு இருக்கிறோமா, இல்லாட்டி have we matured in our relationship? அப்போ இன்னைக்கு இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நம்ம பார்க்க போறோம். மெச்சூரிங் இன் கம்யூனிகேஷன். கர்த்தரோட நம்ம வந்து முதிர்ச்சி அடைவது நம்மளோட தொடர்புல, the way we communicate with God. முதலாவதாக எக்ஸோடஸ் சாப்டர் 4 verse 10. இது எடுத்துக்கலாமா?
யாத்திராகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். Thank you sister. நான் திக்குவாயனும். See, இந்த இடத்துல மோசே தன்னை தானே பார்க்கும்போது அவனை எப்படியாக பார்க்கிறான்? ஸ்லோ இன் ஸ்பீச். இங்கிலீஷ்ல இப்படியாக இருக்கு, ஸ்லோ இன் ஸ்பீச். அப்போ ஸ்லோ ஆஃப் டங் போட்டிருக்கு, திக்குவாயன். அப்போ இந்த இடத்துல தன்னைத்தானே திக்குவாயன் என்று அவன் சொல்கிறான். அப்போ கடவுள் சொல்கிறாரு இந்த இடத்துல வந்து we see கடவுள் வந்து he is using Moses. நான் உனக்கு உதவி செய்கிறேன், I will be with you, I will help you. and அவரோட இதை பார்க்கும்போது இந்த இடத்துல மோசே திக்குவாயனா இருந்த மோசே ஒரு கட்டத்தில் அவர் தன் ஜனங்களுக்காக அவர் பேசிக்கொண்டிருந்தார். அப்போ டுடே ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அன்னைக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து இந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ன்ட்டு இங்கே ஒன்று இருக்கும் ஸ்கூலில். அப்போ கூப்பிட்டோடனே போனதுலேருந்து ஸ்பீக்கர் ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு அப்படியே கேட்டுக்கிட்டே தான் இருந்தோம். என்னன்னா பையன் பேச மாட்டேறான் ஃபர்ஸ்ட்லேருந்து. இது எங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா வீட்டில் வந்து அவன் வாயை மூட மாட்டேறான், ஸ்கூலுக்கு போனால் அவன் பேச மாட்டேறான். அப்போ இன்னைக்கு வெளிப்படையான வாழ்க்கையில் நம்ம ஒரு ஆளை பார்க்கும்போது அவரை வந்து நம்ம வெளிப்படையாக நம்ம பார்க்கும்போது we are trying to judge people based on what they are outside. அவங்க வெளியில நம்ம கண்களுக்கு என்ன தெரிகிறதோ அதே நிமித்தமாய் நம்ம வந்து சில மக்களை நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் that doesn't matter. You and me need to understand. அது வெளிப்படையா அவங்க பேசுறாங்களோ பேசலையோ, it doesn't matter, because what matters is allowing the communication with God. அப்ப இந்த உதாரணத்துல நம்ம பார்க்கிறோம், எங்களுக்கு தெரியும் என்னோட பிள்ளை எப்படியாக இருக்கிறான், அவன் வெளியில எப்படியாக இருக்கிறான் என்று தெரியும், அவன் வீட்டுக்குள்ள எப்படியாக இருக்கான் எங்களுக்கு தெரியும். அப்போ நீங்களும் நானும் இன்னைக்கு உங்களோட வீட்டுக்குள்ள how are you, how is your communication with God? இன்னைக்கு நம்ம வெளிப்படையா நம்ம அநேக காரியங்கள் நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், நம்ம ஒரு ஜெபத்துக்கு வருகிறோம், வெளிப்படையா அங்கெல்லாம் காரியங்கள் நம்ம செய்கிறோம். that is very good, எல்லாம் நல்லதுதான். ஆனால் நம்மளோட பர்சனல் லைஃப்ல, நம்மளோட அந்தரங்க வாழ்க்கையில கர்த்தரோடு இருக்கிற உறவு எப்படியாக இருக்கிறது? how is your communication with God? because நம்ம அநேக நேரத்தில் we can try to camouflage. நம்ம வந்து வெளியில எப்படி வேணா நடிக்கலாம், நம்ம வெளியில வந்து ஜெபம் பண்ற நான் ஒரு prayer warrior சொல்லலாம். but God knows today what God wants is a maturity, and the maturity is when no one is seeing, are you praying? யாரும் பார்க்காத வேளையில நீங்க ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? அதுதான் இன்னைக்கு கர்த்தர் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். today God is asking, are you praying my son? எல்லா இடத்துல நீ எல்லா காரியம் செய்து கொண்டிருக்கிறாய் மகனே, எல்லாம் நல்லதுதான், but are you praying when no one is watching? நீ என்னோட பேச God is waiting, is yearning for you. என்னோட பேச மாட்டேறானே என் பையன் என் பொண்ணு, என்னோட பேச மாட்டேறான், he is yearning. அப்போ the signs of maturity, அப்போ எப்போ நம்ம முதிர்ச்சி அடைகிறோம் என்றால் when we go closer to God through communication. அப்போ இந்த கம்யூனிகேஷன் பண்ணும்போது முதலாவதாக மோசேயோட பேச்சு எப்படியாக இருந்தது? திக்குவாயன் என்று அவன் சொல்றான், அவன் தன்னைத்தானே சொல்கிறான், அவன் ஒரு திக்குவாயன் என்று. ஆண்டவரே நான் ஒரு திக்குவாயன், நான் எப்படி ஆண்டவரே அவரோட பேச முடியும்? நான் எப்படி ஆண்டவரே மக்களோட பேச முடியும்? நானே இப்படி இருக்கிறேன் ஆண்டவரே, மக்கள் உதாசனம் படுத்துவாங்களே ஆண்டவரே, என்னைய மக்கள் இப்படி பார்த்து இப்படி இப்படி பேசுவாங்களே, உனக்கே நீ பேசுறது உனக்கு புரிய மாட்டேது, நீ எப்படி மக்களோட பேச போற? நீ எப்படி ராஜாவோட ஃபாரோவோட எப்படி நீ பேச போற? There might be a lot of questions. அதே மோசே யாத்திராகமம் 32வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். we see the same 15வது வசனம் 17வது வசனம் வரை, 15லிருந்து 17வது வரை. பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான், சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது, அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது, அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் சாரி சிஸ்டர், யாத்திராகமம் 33வது அதிகாரம் 33 15லிருந்து 17. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது,
உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். தேங்க்யூ சிஸ்டர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், திக்குவாயனா இருந்த மோசே கர்த்தரோட போராடுகிறான். ஆண்டவரே நான் போக மாட்டேன் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது ஆண்டவரே. அந்த இடத்துல இருந்து இந்த 33வது அதிகாரத்துல பார்க்கிறோம், அவனோட ஜனங்களுக்காக he is interceding for his people. பரிந்து பேசுகிறார் அவரோட மக்களுக்காக. ஆண்டவரே உங்களோட பிரசனம் எங்களுக்கு தேவை, ஆண்டவரே உங்களோட பிரசனம் எங்களோட வரட்டும் ஆண்டவரே. அவன் தன்னைத்தானே மட்டும் ஜெபிக்கல, அவன் அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறான். அப்போ இன்றைய காலத்தில் நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம் என்றால், எனக்கு அன்பானவர்களே, நம்ம when we strengthen our personal communication, when we mature in our communication, நம்ம கர்த்தரோட பேசுகிற அந்த தொடர்பு நமக்கு உள்ள அது முதிர்ச்சி அடையும் போது நமக்கு மட்டும் ஜெபிக்க மாட்டோம், we will be interceding for the people around us. நம்ம சுத்தி இருக்கிற மக்களுக்காக நம்ம எல்லாரும் பரிந்து பேசுவோம். We will be the intercessors. We will be interceding for this country. We will be interceding for this church. இந்த ஆலயத்துக்காக நம்ம வந்து பரிந்து பேசுவோம், இந்த நாட்டுக்காக நம்ம பரிந்து பேசுவோம், இந்த நம்ம கொடுத்திருக்கிற இந்த மக்கள், நம்மளுக்கு இருக்கிற இந்த சகோதரர்கள் சகோதரிகள், அவங்களுக்காக நம்ம பரிந்து பேசுவோம். That is what you and me are called. அப்போ இது எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், it is starting with a maturity in the communication. When it start, நம்மளே வச்சே நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆனா as we mature, ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க தெரியல ஆண்டவரே, கேளுங்க, வெட்கப்படாதீங்க, கேளுங்க, ஆண்டவரே எனக்கு எப்படி ஜெபிக்கணும் தெரியல ஆண்டவரே. ஆவியானவர், the Holy Spirit will intercede for you. When you don't have the words, the Holy Spirit will intercede for you. The groanings, உங்க மனதுக்குள்ள இருக்கிற அந்த groanings, it will speak to God. The Holy Spirit will lead you. அப்ப இன்னைக்கு ஆண்டவரே என்ன பிரச்சனையா இருக்கலாம், உங்க பிரச்சனையை கடவுள்கிட்ட போய் கொடுங்க. Ask God, intercede with God. Mature. As you mature, you will see, உங்களுக்கு மட்டும் நீங்கள் ஜெபிக்காதபடி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இந்த தேசத்துக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. That is the sign of maturity in a church. That is the sign of maturity in a believer. அப்போ நீங்களும் நானும் ஒரு விசுவாசியாவே, நான் எப்படி வாழ்ந்தா என்ன, நான் என்ன, எனக்கு என் வாழ்க்கை, என் குடும்பம், என்னோட வேலை, என்னோட சுத்தி இருக்க இது மட்டும் இருந்தா, no. You and me as a believer, we need to stand up. நீங்களும் நானும் எந்திரிச்சு தேசத்துக்காக பரிந்து பேசணும். இதற்காக தான் நீங்களும் நானும் இந்த ஆலயத்துல நட்டப்பட்டிருக்கிறோம். That is the purpose God has called you and me to be rooted in this church. அப்போ இன்னைக்கு what am I doing? நான் என் வாழ்க்கையில என்னோட கர்த்தரோட இருக்கிற தொடர்புல நான் முதிர்ச்சி அடைகிறேனா? Am I maturing in my relationship with God? அப்போ முதலாவதாக காரியங்கள் நம்ம பார்க்கிறோம், மோசே, திக்குவாயனா இருந்த மோசே மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். he saw his, அவனோட குறைகளை பார்க்கிறது நிமித்தம் அதெல்லாம் விட்டுட்டு மற்றவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தான், மற்றவங்களுக்காக பரிந்து பேச ஆரம்பித்தான். Today you and me, my dear brothers and sisters, you and me are called not just to look inward but to look outward. உங்களுக்குள்ள இருக்கிறத மட்டும் நீங்க பார்க்காதீங்க, வெளிப்படையான காரியங்கள், கர்த்தர் அநேக காரியங்கள் உங்க கண் முன்னாடி வைத்திருக்கிறார். அந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அநேக மக்கள் இங்க மரித்து கொண்டு போகிறார்கள், அநேக மக்கள் வழி தவறி பாதை மாறி அவங்க போய் கொண்டிருக்கிறார்கள். Am I praying for them? அவங்களுக்காக நான் பரிந்து பேசுகிறேனா? நான் என்னோட வாழ்க்கையில அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேனா? You and me are called to pray for the people around, for this nation of Singapore. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் consistent communication. அப்போ மோசே திக்குவாயிலிருந்து we see how he started interceding. அடுத்ததாக பார்க்கிறோம் consistency, the consistency and persistent. அப்போ தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாமா சிஸ்டர்? தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எனக்கு அன்பான மக்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ராஜா கையெழுத்து போட்டாச்சு, இனிமேல் ராஜாவை தவிர நீங்க வேற ஏதாவது கும்பிடுனீங்கன்னா உங்களுக்கு சிறைச்சாலை. There is a prison waiting for you if you don't pray to the king. But here இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தானியேல் இது தெரிந்தும் அவர் எப்பவுமே ஜெபிக்கிற மாதிரி 3 வேளை அந்த ஜன்னலை திறந்து அவர் ஜெபித்தார்.
அப்ப இந்த இடத்துல நீங்களும் நானும் இதுல கொஞ்சம் இந்த காரியத்தை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. எதற்காக இந்த இடத்துல ஈவன் ஆஃப்டர் தேர்ஸ் பீன் a threat, அவனோட வாழ்க்கைக்கு அவனோட உயிருக்கு அங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. நீ கர்த்தரை நீ திருப்பியும் நீ பிரேயர் பண்ணினா, நீ ஜெபித்தால் உனக்கு சிறைச்சாலை. ஆனால் he didn't move around. அவன் இதனால அவன் he didn't like அவன் இதுக்காக நான் பண்ண மாட்டேன். மேபி இந்த ஒரு நாள் நான் ஜெபிக்காட்டி என்ன, இந்த ஒரு நேரம் நான் ஜெபிக்காட்டி என்ன. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், to rise up as a prayer warrior, நீங்களும் நானும் ஜெபிக்கிறதுக்காக நம்ம பலப்படணும்னா there needs to be a consistency. உறுதியா இருக்கணும் நம்ம. We need to be persistent in our prayer life. See, தானியேல் அன்னைக்கு மட்டும் தான் ஜெபித்தாரா? இந்த டிகிரி ராஜா சைன் பண்ணி வரணும் அப்புறம் அன்னைக்கு மட்டும் தான் ஜெபித்தாரா? இல்ல, அவர் எப்போதுமே ஜெபித்துக் கொண்டிருந்தார். எப்போதுமே 3 வேளை ஜெபித்துக் கொண்டிருந்தார். அப்ப அந்த ஜெபிக்கும் போதுதான் இன்னொரு பிரச்சனைகள் வருகிறது. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக நேரத்தில் நம்ம ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். வெரி குட். ஆனால் பிரச்சனைகள் நிமித்தமாக உங்களோட ஜெப வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? பிரச்சனையை பார்த்தோன்னே உங்க ஜெப வாழ்க்கை அடிபடுதா? இல்ல பிரச்சனையை பார்த்தோன்னே உங்க ஜெப வாழ்க்கை முற்றிலும் நிறுத்தப்பட்டு உள்ளதா? That is what you and me need to introspect. So when we mature, அப்ப முதிர்ச்சி அடைவது என்ன? கடவுளோடு இருக்கிற அந்த உறவுல, அவரோடு இருக்கிற அந்த தொடர்புல முதிர்ச்சி அடைவது என்னவென்றால், பிரச்சனை இருந்தாலும் இல்லாட்டியும் என் கர்த்தரோட நான் எப்போதும் நான் ஜெபித்துக் கொண்டே பேசிக்கொண்டே இருப்பேன். That is the maturity God is looking in you and me. அப்போ when you stand strong, நீ நிலைத்து இருக்கும்போது அந்த இடத்துல தானியேலுக்கு பிரச்சனை வரலையா? வரதான் செஞ்சது. அவனை தூக்கி அந்த சிங்கக்கபியில போடதான் செஞ்சாங்க. ஆனால் கர்த்தர் அவரோடு இருந்தார். அவன் தனி மனிதனா இல்லை. God was with Daniel. Today my dear brothers and sisters, இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சுன்னா முதலாவது காரியம் என்னவென்றால், எப்படின்னு தெரியல பிரதர், என்னால ஜெபிக்கவே முடியல, என்னால பைபிள் வாசிக்கவே முடியல. See, ஒரு பிரச்சனை வந்தால் அந்த சத்ருவானவன் அவனோட முதலாவது காரியமே உங்களோட ஜெப வாழ்க்கை, உங்களோட அந்த வசனம், நீங்க வாசிக்கிற அந்த தியானிக்கிற வசனம், இதுதான் முதலாவதாக கை வைக்கிறான். அப்போ நீங்களும் நானும் அன்னைக்கு தான் போய் வசனம் வாசிக்குவோம். when we are persistent, நம்ம கன்சிஸ்டன்ட்டா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில whatever எது வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், சாவே நம்ம முன்னாடி நின்னாலும், you and me will be persistent in reading the word of God, in praying. Nothing can stop us. So today my dear brothers and sisters, நம்ம ஜெப வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? நம்மளோட அந்தரங்க வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? நம்ம வெளியில மட்டும் ஜெபிக்கிறோமா? இல்லை நம்ம என்னோட பர்சனல் லைஃப்ல, என்னோட அந்த 4 கதவுக்குள்ள, அதுக்குள்ளேயும் நான் ஜெபிக்கிறேனா? நான் கர்த்தரை என்னாலும் நான் தேடிக்கொண்டே இருக்கிறேனா? Every day am I seeking God? My dear brothers and sisters, this is also a request. இங்க காலையில உங்களோட பர்சனல் லைஃப்ல, if you have not been praying, if you are not starting your morning with prayer, I request you, காலை 6 மணிக்கு இங்க ஒரு ஜூம் மீட்டிங் நடக்கிறது. இது எதற்கு? சும்மா நம்ம காலையில ஜூம் மீட்டிங் வச்சுட்டு வாங்க நாங்க பண்றோம், நாங்க 1000 நாள் பண்றோம், 2000 நாள் பண்றோம், 3000. It is not about the days. It is to help us mature. முதிர்ச்சி, கடவுளோட சேர்ந்து இருக்கிற அந்த உறவுல முதிர்ச்சி அடைவதற்காக. அப்போ என்னோட பர்சனல் லைஃப்ல எனக்கு I am not able to communicate. The church is helping you to come together to communicate. அப்போ நீங்களும் நானும் we have to take that first step. Okay, அப்போ எனக்கு கஷ்டமா இருக்கா? அப்போ நான் கூட இருக்கிற என்னோட சகோதரனை கால் பண்றேன், என்னோட சகோதரியை கால் பண்றேன், இல்லாட்டி ஒரு ஜெபத்தை நான் ஆர்கனைஸ் பண்றேன், இல்லாட்டி சர்ச்ல ஒரு ஜெபம் இருந்துச்சுன்னா முதலாவதாக நீங்களும் நானும் தான் இந்த இடத்துல நம்ம நிரப்பணும். ஒரு ஜூம் மீட்டிங் இருந்துச்சுன்னா you and me are called to come. If we are unable to come, அப்போ what is there in your life? நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரி காரியங்கள் we are prioritizing the things in our life. We need to understand, we need to introspect. My dear brothers and sisters, உறுதியா இருக்கணும். கர்த்தரை பற்றிக் கொள்வதில் நீங்களும் நானும் உறுதியா இருக்கணும். அண்ட் உறுதி அந்த நாள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் உறுதியா இருக்கும்போது தான் நம்மளோட ஜெப வாழ்க்கை அது பலம் அடைகிறது. அப்போ you and me are called to strengthen ourselves. இன்னைக்கு நம்ம அநேக காரியங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் என்னோட பர்சனல் லைஃப்ல நான் சொல்றேன். எங்க திரும்பினாலும் ஒரே சாப்பாடு. சில நேரத்தில் ஏதோ இன்ஸ்டாகிராமா போட்டாலும் அது போட்டால் ஏதோ நம்ம காரியம் பண்ணோம், எங்க போட்டாலும் சாப்பாடு. Today I want to understand, I want to tell one thing. The devil is trying to take away your concentration from the prayer and showing all the things around.
அப்போ இன்னைக்கு மறைமுகமாய் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இங்க பார்த்தா சாப்பாடு, அங்க பார்த்தா என்டர்டெயின்மெண்ட், எங்க பார்த்தாலும் இது. அப்புறமா அந்த பிரதர் எப்படி என்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்கு ஒரே பிஸியாவே இருக்கு, எனக்கு டைமே இல்லை. எதற்காக? ஜெபிக்கிறதுக்காக. My dear brothers and sisters, this is not a plaything. இது ஒரு விளையாட்டான செயல் அல்ல. We need to take things seriously. கர்த்தரோட காலம் சமீபமாக இருக்கிறது. Coming of the Lord is near. You and me are called not to play upon these things. You and me are called to look up unto the Lord. You and me are called to pray consistently, because there is a time that is coming. You and me cannot pray. ஜெபிக்கிறதுக்காக ஒரு தடை வரும். அப்போ நீங்களும் நானும் எப்படி நம்ம how are we going to walk, how are we going to stand when you are consistent and persistent now? இப்போ நீங்க ஆரம்பித்தால்தான் காலங்கள் மாறும்போது நீங்கள் நிலைத்து இருப்பீங்கள் கர்த்தரோட. Today my dear brothers and sisters, I humbly ask you, நம்மளோட ஜெப வாழ்க்கை, நம்மளோட ஜெப வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சி அடைகிறதா? ஒரு நாளும் என்னோட வாழ்க்கை கர்த்தரோட நான் உறவாடுகிற அந்த வாழ்க்கையில என்னோட ஒரு உறவுல அந்த பலம் அடைகிறேன். Am I getting mature in the way I communicate with God? Don't look at நம்ம மோசேயும் பார்த்தோம், தானியேலும் பார்த்தோம். மோசே, ஐயோ எனக்கு பேச தெரியாது, எனக்கு இதை பண்ண தெரியாது, அதை பண்ண தெரியாது. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். தானியேலை பார்த்தோம், பிரச்சனையா இருக்கிறதே, நான் பிரச்சனையை பார்க்க மாட்டேன், என்னோட கர்த்தரை மட்டுமே நான் பார்ப்பேன். அப்ப அந்த இடத்துல எப்படி தானியேல் அவன் கர்த்தரை நோக்கி ஜெபித்தார், கர்த்தர் அவனோட அந்த சிங்க கெபியிலும் இருந்தார், அவரை காப்பாற்றினார். So today my dear brothers and sisters, let us நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜெப அழைப்பு இருக்கிறதா ஆலயத்துல, ஒரு ஜெப காலையில ஜூம்ல ஜெபம் இது பண்றோமா? Let our priority be the first for prayer. நம்மளோட அந்த முக்கியத்துவம் ஜெபத்துக்கு நம்ம கொடுக்கலாம். When we mature in prayer as a church, we see mighty things. இந்த ஆலயத்தின் நிமித்தமாய் கர்த்தர் பல காரியங்கள் செய்வார். So let us today not take things for ஏதோ நம்ம வந்தோம், ஏதோ நான் மற்றவங்களை பார்த்தேன், ஏதோ நான் சிரிச்சு பேசினேன், ஏதோ நான் வீட்டுக்கு போனேன், அதற்காக நீங்க இந்த இடத்துல வந்து let us not just waste away our time. என்னோட வாழ்க்கையில ஜெபம் கட்டப்படுகிறதா? என்னோட வாழ்க்கையில கர்த்தரோட வார்த்தை வச்சு என் வாழ்க்கை கட்டப்படுகிறதா? That is what you and me are called to be, and let us be serious about it. அடுத்ததாக consistency in commitment. முதிர்ச்சி அடைவது நிலைத்து இருப்பதில்லை. அப்போ இன்னைக்கு எப்படியாக ஒரு கமிட்மெண்ட், அப்போ நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட், நம்ம அநேக காரியங்களை நம்ம கமிட் பண்றோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வேலை விஷயமா இருக்கலாமே, ஒரு வேலை விஷயமா ஒரு ப்ராஜெக்ட் வந்து தம்பி நீ தான் இதை எடுத்துக்கொள்ளணும்னா இட் இஸ் அ கமிட்மெண்ட். வி டேக் திஸ் கமிட்மெண்ட். ஓகே நான் இதை செய்கிறேன், இதை வந்து நம்ம பண்றோம்னு சொல்லிட்டு வி டேக் தட் கமிட்மெண்ட் அண்ட் வி ஸ்டே ட்ரூ டு த கமிட்மெண்ட். அந்த வேலை முடிகிற வரைக்கும் என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க? எங்க பிரதர் நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லை, அந்த ப்ராஜெக்டை வச்சு உயிரை வாங்குறாங்க. வெரி குட் தட் யூ ஹார்ட் ஒர்க்கிங். த சேம் கொஸ்டின், என்ன பிரதர் உங்களோட வாழ்க்கை எப்படியாக போகிறது கர்த்தரோட? எங்க பிரதர் அதே மாதிரி நம்ம பதில சொல்லி கொண்டு இருக்கிறோமா? இல்லை பிரதர் எனக்கு டைமே இல்லை கடவுளை நோக்கி பார்க்குறதுக்கு. மேபி நான் சில காரியங்கள் நான் கமிட் பண்ணேன், ஆனால் எனக்கு இப்போ டைமே கிடைக்க மாட்டுது. See church, we need to understand one thing. இங்க அநேக காரியங்கள் நம்ம இன்னைக்கு ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். We are not busy. இங்க யாருமே வந்து there's no person called busy இங்க. It is just that we don't have the priority. We don't give the priority to God. கர்த்தருக்கு நம்ம சரியான we don't give that priority God, and that's why we say அதை மூடி மறைக்கிறதுக்காக ஐயோ பிரதர் நான் பிஸியா இருக்கேன், ஐயோ பிரதர் நான் இப்படி இருக்கேன். It is not busyness, it is not giving the right priority to God. Today God is calling for a commitment, a maturity in your commitment, in the things that you do for God. அதற்காக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூர்கிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். 1 சாமுவேல் 3வது அதிகாரம். சாமுவேல் எனும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஆமென். Thank you sister. இந்த இடத்துல பார்க்கிறோம் சாமுவேல் ஒரு பிள்ளையாண்டான். இட் இஸ் a small child. அந்த இடத்துல இந்த வசனம் நம்ம இன்னும் ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த இடத்துல இப்படியாக இருக்கிறது. இந்த இங்கிலீஷ் வெர்ஷன்ல இப்படியாக இருக்குது, he ministered before the Lord under Eli. அப்ப யாருக்கு முன்னாடி நின்று கொண்டிருந்தான்? கர்த்தருக்கு முன்னாடி நின்று கொண்டிருந்தான், ஏலிக்கு கீழே. There was a leadership.
ஏலி கீழே இருந்தான், but he was doing things before the Lord. அப்போ today our commitment, நீங்களும் நானும் ஒரு கமிட்மெண்ட் எடுக்கும்போது, what is it your commitment? We need to understand our commitment is before the Lord. நீங்க பண்ற ஒரு காரியமும் it is not to please this person or that person, but it is for the Lord. அப்போ நம்ம பண்ற செய்கிற ஒரு காரியமும் நம்ம கர்த்தருக்கு முன்னாடி இருந்து நம்ம செய்கிறோமா? Am I doing things before the Lord? That is what is important. அப்போ God has given us a structure. Yes, we need to obey. Obedience is important, but we need to stand before God. அது எங்க இருந்து பண்றோம் தான் முக்கியம். You and me, when Samuel ministered before the Lord and under Eli, அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. We need to go deeper into that word. அந்த வசனம் ரொம்ப, அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அதுக்கு முன்னாடி சாப்டர்ல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் அவர் கூப்பிடுறார், சாமுவேலே சாமுவேலே. அப்ப அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு, ஏலி தான் கூப்பிடுறாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு ஓடுகிறார். அப்ப அவர் ஓடும்போது அந்த இடத்துல சத்தமே இல்லை. அப்போ கடைசி ஏலி சொல்றாரு, அப்போ அவருக்கு ஒரு தோன்று, மேபி இது கடவுளா தான் இருக்குமேன்ட்டு. அப்போ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், when God calls and when you commit your life to God, upon God's calling, he will use you. நீ கர்த்தரோட சத்தத்துக்கு நீ கேட்டு நீ அதை கீழ்ப்படியும் போது கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். He thought it was Eli, but when he went to Eli, அங்க ஏலியிடம் போகும்போது சத்தம் இல்லை. But when he knew it was God and when he committed his life, அவரோட வாழ்க்கை கடவுளுக்கு அந்த சரணடையும்போது, when God called, அவர் கர்த்தர் அவனை கூப்பிடும்போது, அவன் கர்த்தருக்கு ஹியர் am I சொல்லும்போது, he heard the voice of God. So today, my dear brothers and sisters, is very important. கர்த்தரோட சத்தத்தை கேட்டு நம்ம கீழ்ப்படிறோமா? Am I committing my life towards God, hearing the voice of God and doing what God has called me in my life? It takes commitment. Here am I. இதோ நான் இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம சொல்ல முடியுமா, இதோ நான் இருக்கிறேன் கடவுளே, இதோ நான் அடியேன் இங்க இருக்கிறேன்? Are we able to commit our life? அந்த வசனத்துல இப்போ வாசித்த வசனத்துல பார்க்கிறோம், அந்த நாட்களில் கர்த்தரோட வார்த்தை, there was scarcity of the God's word, there was scarcity of God's vision. Why? The people were not committed. The people were so indulgent in their self pleasures. They were being oppressed by the people around. அவங்கள சுத்தி இருக்க நாடுகள் அவங்களே ஒரே பிரச்சனை மேல் பிரச்சனை. அவங்க அந்த மக்கள் அந்த காலத்துல அவங்களோட they were obsessed. அவங்களோட தேவைகள், அவங்களோட பிரச்சனை அதே பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த நாட்களில் கர்த்தரோட வார்த்தை, there was a scarcity. There was a scarcity in vision and word. அப்போ இந்த இடத்துல சாமுவேல் committed. அந்த இடத்துல சாமுவேல் அவனை தன்னைத்தானே here am I சொல்லும்போது we see கடவுள் எப்படியாய் மகிமையாய் அவனை மக்களுக்கு மத்தியில் அவர் யூஸ் பண்ணார். God used Samuel upon the people of Israel to direct the people of Israel. அவர் அந்த மக்களை, he was one of the best judge among the people of Israel. He directed the people towards Lord. கர்த்தருக்கு அருகே இருந்து அவர் கர்த்தருக்கு he brought people towards God. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், it took one person's commitment. அந்த சாமுவேல் இதோ இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொன்னா, we see கர்த்தர் எப்படி மகிமையாய் அவரை கர்த்தர் உபயோகப்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, am I committing my life towards God? என்னோட வாழ்க்கை நான் கர்த்தர்கிட்ட இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன். Are we able to commit? Are we able to say, here am I, Lord? That is, when we commit, we see the hand of God upon you and me. We see how God mightily எப்படி உங்களை மேலாக உங்களை கொண்டு போய் ஒரு மக்களுக்கு மத்தியில, that is the light, அங்க ஒரு வெளிச்சமாய் அவர் நிறுத்துறார் அந்த இடத்துல. அப்போ today it takes a commitment with here am I. அது ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. A single commitment, when you commit your life to God, God is in control. கர்த்தர் அவர் வழி நடத்துவார். God is in control. He will take you to places. He will make you speak. He will lead you and he will make you a blessing to the people around you. உங்களை மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் அவர் வைப்பார். It takes with a commitment. Today, my dear brothers and sisters, இன்னைக்கு நம்ம ஆலயத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. Are we committing our life towards the church? ஒரு ஆலயத்தில் இருக்கிற காரியங்கள், இந்த காரியத்துக்கு நான் கமிட் பண்ணிக்கிறேன், அந்த காரியத்துக்கு நான் கமிட் பண்ணிக்கிறேன். Am I taking? See, when I see the youngsters in this church, இந்த இருக்கிற இந்த பசங்க பிள்ளைங்கள்,
எவ்வளவு அழகாய் காலையில வராங்க, என்னால கூட வர முடியாது, but I see the commitment they have taken. We really need to appreciate and we need to pray even more harder. அவங்களுக்காக இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா காலமோ பயங்கர மோசமா இருக்கிறது. So it takes a commitment. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் என் வாழ்க்கையில நான் என்ன மாதிரி காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறேன்? Am I committing my life? ஒரு இங்க அநேக காரியங்கள் இருக்கிறது, அநேக காரியங்கள். இங்க ஒரு காரியத்துல நம்ம are able to commit. இதுல இந்த காரியத்தை நான் கர்த்தருக்கென்று நான் I just commit and we see. அப்போ எனக்கு செய்ய தெரியாட்டியும் ask God, கர்த்தரிடம் கேளுங்க, he will lead you. See, commitment is the sign of maturity. நம்ம முதிர்ச்சி அடைவது எப்போ என்றால் நம்ம கடவுளுக்கென்று நம்ம நிலைத்து இருப்பது. When we commit to things of God, we see us God maturing us step by step. So அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் 1 சாமுவேல் 3ஆவது அதிகாரம் 19வது வசனத்துல, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. My dear brothers and sisters, we look at here. He committed ஒரு வார்த்தை, here am I Lord. 1 சாமுவேல் 3:19 பார்க்கிறோம். The Lord was with Samuel as he grew up and he let none of Samuel's words fall to the ground. ஒன்றுமே தரையில விழுந்து போக விடவில்லை. That is how our God is. It takes a commitment. நீங்களும் நானும், it takes a commitment. When we take a commitment, நம்ம கர்த்தருக்கென்று நிலை நிறுத்திருக்கும்போது, we see God using you and me. எதிலையும் நீங்களும் நானும் வெக்கப்பட்டு போக மாட்டோம், because God is there. He will never allow the words that is coming from your mouth, which He is giving, to fall on the ground. He will use you mightily. உங்களை பலமாய் உங்களை பல இடத்துல He will use you. But it takes a commitment. Today, let us take a commitment. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற நேரத்துல முதலாவதாக நம்ம பார்த்தோம் மெச்சூரிட்டி இன் கம்யூனிகேஷன், நம்ம கடவுளோட தொடர்பு கொள்ற அந்த இதுல. ரெண்டாவது காரியம் நம்ம பார்க்கிறோம் கடவுளோட அந்த மெச்சூரிட்டி இன் கமிட்மெண்ட். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட். See, you and me are not part timers for the kingdom of God. இன்னைக்கு நம்ம அநேக நேரத்தில் நம்ம என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோம் என்றால், ஞாயிற்றுக்கிழமை கடவுளுக்கு, மித்த 6 நாட்கள் நமக்கு. நோ, நம்ம வாயிலிருந்து சொல்றோம் இது கர்த்தர் உண்டு பண்ண நாள். அப்போ இந்த கர்த்தர் உண்டு பண்ண நாள்னா first thing it is God who has given me this day. அப்போ every day is a day that we dedicate to God. Every day is a day that we are full timers for the kingdom. கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம எல்லாரும் இங்க பார்ட் டைமர்ஸ் யாருமே இல்ல, we are full timers. எப்படியா பிரதர், வேலை இருக்கிறது, இந்த காரியங்கள் இருக்கிறது, இருக்கட்டும். நீங்க வேலை விஷயத்துல போய் அங்க ஜெபித்து கொண்டே இருங்க. நீங்க டைப் பண்ணும்போது அப்படியே வாயில அப்படியே ஜெபித்து கொண்டே இருங்க. பக்கத்துல இருக்கவங்க யாரோ கிட்ட கடவுளோட வார்த்தையை பேசுங்க. நீங்க சாட்சியா இருங்க. எந்த இடத்துல கடவுள் அங்க வைத்திருக்கிறாரோ, be a full timer in the place that God has called you and has placed you. That is what God is called. That is called a full timer. இன்னைக்கு என்னன்னா, ஆலயத்தில் வரும்போது நான் பயங்கர பயபக்தியோடு வருகிறேன். ஆனால் வெளியில் போனோன்னே என்னோட வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? ஆலயத்தில் வரும்போது அநேக காரியங்கள் நான் செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் வெளியில் எப்படியாக என்னோட வாழ்க்கை இருக்கிறது? You see, my dear brothers and sisters, we are full timers. முழு நேர ஊழியக்காரங்கள் நம்ம அனைவரும். கர்த்தருக்கென்று நம்ம வாழ்க்கையை ஒப்படைக்கலாமா? I want to finish with this point. இந்த இடத்துல இந்த ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு, the kind of person you and me are is more important than what you and me can do. இதோட அர்த்தம் என்னவென்றால், நீங்களும் நானும் எந்த விதமான ஒரு மனிதர்கள் அது முக்கியம். நீங்களும் நானும் என்ன காரியங்கள் செய்ய போறோம் முக்கியம் இல்லை. பிகாஸ் நீங்க கர்த்தருக்கு நீங்க கமிட் பண்ணும்போது, when you say here am I God, God will use you mightily. இன்னைக்கு வாய்ஸ் வேர்ஸலா போயிட்டு இருக்கு. இது காரியம் எனக்கு செய்ய தெரியும், அதை செய்ய தெரியும். கர்த்தர் உனக்கு செய்ய தெரியும் சொல்லி உன்னை அழைக்கல. God is calling you because He will teach you how you to do. நீ எப்படி செய்ய வேணும்ன்ற அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அப்போ it takes the humility with a commitment towards God. And when you say, when you bow down, when you kneel, நீ கீழ்ப்படியும் போது, when you say here am I Lord, கர்த்தர் உங்களை அநேக காரியத்துக்கு அவர் பயன்படுத்துவார். You will see how God uses you mightily, but it takes a commitment.
It takes a commitment, and this commitment is not a part-time commitment. இது ஒரு பாதி நேர வேலை இல்லை, இது ஒரு முழு நேர வேலை. It is a full-time commitment, and let us all rise up for the commitment. மூணாவதாக, the third point today is maturing in character. முதிர்ச்சி அடைவது. நம்மளோட குணங்களில், நம்மளோட குணத்துல எப்படி முதிர்ச்சி அடைவது. அப்ப இந்த காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம இங்க பார்க்கிறோம், நம்மளோட பிரச்சனைகள் வரும்போது இன்னைக்கு நம்ம எங்க நம்ம பார்க்கிறோம். Where do we look upon when there is a problem? அப்போ அங்க இன்னைக்கு நம்ம அழகா இன்னைக்கு பாட்டு பாடினார்கள். சங்கீதம் 121. It is Psalms 121. It says, where, like, I will look up to the heaven. Where does my help come? என்னோட உதவி எங்கேருந்து வருகிறது? It comes from the Lord God. அப்போ இன்னைக்கு நம்ம பிரச்சனைகள் குள்ள போகும்போது, நம்ம வாழ்க்கையோட பாதையில நடந்து கொண்டு போகும்போது எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்கிறது. ஒரு சரீரம் மூலமாய் நம்மளுக்கு ஒரு 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 வியரினஸ் இருக்கலாம், ஒரு சோர்வு இருக்கலாம், இல்லாட்டி ஒரு மன அழுத்தம் இருக்கலாம். There might be something in our minds that is bothering us, or there might be something in our ஒரு வேலை விஷயமா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கலாம், இல்லாட்டி ஒரு மனைவியும் புருஷன்மாருக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கலாம், இல்லாட்டி பிள்ளைங்களுக்கும் ஒரு பேரண்ட்ஸுக்கும் மத்தியில் ஒரு பிரச்சனை. எந்த காரியமா இருந்தாலும், where am I looking? என்னோட கண்கள் எங்கே பார்க்கிறது? See, maturing in character, நம்ம குணத்துல முதிர்ச்சி அடைவது என்னவென்றால், நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேனா, இல்லாட்டி ஐயோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கேன்னு சொல்லி நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்கள் கிட்ட போய் நம்ம யாரை போய் அணுகலான்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோமா? See, maturing in character, நம்ம குணத்துல நம்ம முதிர்ச்சி அடைவது என்னவென்றால், it is to look upon God. No matter what you are going through, நீ எந்த சூழ்நிலையில நீ போய் கொண்டிருந்தாலும் நீ கர்த்தரை நோக்கி பார்க்கிறாயா? வாழ்விலோ தாழ்விலோ நம்ம எல்லாரும் when we get married we tell a lot of things. அதுக்கப்புறம் என்னாது, கொஞ்ச நாள்லயே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்னாது, உடனே யாருக்கோ ஃபோன் பண்றது, ஃபோனை போட்டு இதோ ஒரு பிரச்சனை அதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி. பட் that is not what God has called us to be. They have to communicate. அப்போ ஒரு குடும்பமாய் நம்ம கடவுளுக்கு ஜெபிக்கும் போது we see the peace of God transcending into the family. அப்ப இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஒரு 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 பேரண்ட்ஸ்க்கு சில்ட்ரனுக்கு ஏன் இந்த பிரச்சனை? Because they are not looking up to God. They are looking for worldly wisdom. இங்க என்ன சொல்றாங்க, அங்க பேரண்டிங் நம்ம போறோம், இந்த பேரண்டிங்ல அவங்க இப்படி பண்ண சொல்றாங்க. அப்போ குடும்பம் இதுக்கு நம்ம என்ன செஷன் போறோம், கவுன்சிலிங் செஷன். இங்க போனா அவங்க இப்படி, கர்த்தரோட வார்த்தையை தேடுறீங்களா, கர்த்தரை நோக்கி பார்க்கிறீங்களா, குடும்பமாய் ஜெபிக்கிறீங்களா? That is what is more important. அப்போ this is the maturity God is looking in you. என்னோட வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும்போது நான் எதை நோக்கி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன்? நான் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேனா, இல்லாட்டி என்னை சுத்தி இருக்கிறவங்க இவங்க கிட்ட நான் அணுகுனா மேபி என்கிட்ட காசு இல்லையா, அவங்க கிட்ட அணுகுனா மேபி அவங்க காசுனால ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க கிட்ட ஆடினா இவர் நல்லா பேசுவாரு, இவர் நல்லா அட்வைஸ் கொடுப்பாரு, எல்லாம் ஓகே தான் இதெல்லாம். பட் ஆர் வி சீக்கிங் காட்? See, the first and foremost priority is God. The wisdom, he is the source of wisdom. அவர் ஞானத்தின் ஊற்றா இருக்கிறார். அப்போ are we looking towards God? So today we need our maturity in character. நம்ம குணத்துல முதிர்ச்சி அடைகிறது என்னவென்றால் கர்த்தரை நோக்கி பார்க்கிறது. இதுல ஒரு சின்ன உதாரணம் கொடுக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 30வது அதிகாரம், எல்லாரும் அதை எடுக்கலாமா? 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 3வது வசனம். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டதென்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். Thank you sister. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தாவீது அவனோட அந்த வாரியர்ஸ், அந்த யுத்தத்துல இது பண்ற அந்த மென், அவன் கூட இருந்த அந்த மனிதர்கள் எல்லாரும் திரும்பி வருகிறார்கள் அந்த இடத்துல. அந்த இடம் பேர் என்னன்னா ஜிக்லாக். அப்போ அந்த இடத்துல இந்த அமலேக்கைட்ஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த இடத்த சூறாடி போயிட்டாங்க. They came, they captured, they destroyed. எல்லா தீ வைத்து கொளுத்திட்டு அவங்களோட என்னெல்லாம் வைத்திருந்தார்களோ, ஆடோ மாடோ எல்லாத்தையும் அவங்க அப்படியே அழித்து கொண்டு போயிருந்தார்கள். அவங்களோட தாவீது கூட இருந்த அந்த மக்களோட மனைவிமார்கள் பிள்ளைமார்கள் எல்லாருமே அவங்க கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க.
So this is the problem that David is facing in this place of Ziklag. அவர் அந்த Ziklag அந்த இடத்துக்கு வரும்போது இந்த ஒரு பிரச்சனையை அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். See, இந்த இடத்துல the situation, அவர் வந்து போயிட்டு வருகிறார். அவர் அந்த நம்ம ஒரு வீட்டுக்கு போயிட்டு வரோம், நம்ம வீடு வந்து இடிஞ்சிருக்கு, இல்லை வீட்டில் ஏதோ பயங்கர பிரச்சனை, வீட்டில் யாருமே ஆளக்கலாம். அப்போ நம்மளோட மனநிலை எப்படியாக இருக்கிறோம்? அப்போ இந்த இடத்துல தாவீதை பார்க்குறோம், அவரோட குடும்பத்தில் யாருமே இல்லை, அவரோட மனைவி 2 பேருமே இருந்தாங்க. அப்போ அந்த டைமில் both of them were not there. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், there were nobody there in that place, அந்த Ziklag, because அந்த அமலேக்கைட்ஸ் எல்லாரும் கைது பண்ணி எல்லாரும் கூட்டிகிட்டு போயாச்சு. அப்போ கூட இவனோட இருந்த மக்கள் எல்லாரும் யுத்த வீரர்கள் அவங்க. அப்போ அந்த யுத்த வீரர்கள் அவங்க கசப்படைந்தார்கள். they were bitter in heart. அந்த வசனம் அப்படியா நீங்க கீழே வாசிக்கும் போது, I will give that as a reference, you can read it a bit later. இந்த இடத்துல பார்க்கிறோம், the men were bitter at heart. அப்போ அவங்க கூட இருந்தவங்களே தாவீதுக்கு விரோதமாக இருந்தாங்க. அவங்க கசப்பான, அவங்க மேல தாவீது மேல ஒரே கசப்பா இருந்தார்கள். அப்போ தாவீது என்ன மனநிலையில் இருந்தா? தாவீடு he was very ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி அவரும் ஒரு இதில் இருக்காரு. அப்போ இங்க பார்க்கும்போது அவங்க கூட இருந்த மனிதர்களும் கசப்பாய் தாவீதை அடித்து கொல்லலாமான்னு சொல்லி அவங்க பேசிக்கொண்டிருந்தாங்க. they were thought of stoning David. See, that was the situation. இந்த இடத்துல தாவீது அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு சரி வாங்க நம்ம போனா அவங்களுக்கு கசப்பா இருக்காங்க. அவங்க என்னன்னா நம்மள அவனை எப்போ தாவீதை கொலை பண்ணலாம்னு சொல்லி அவங்களும் ஒரு மனநிலைமையில் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல தாவீதோட குணத்தை பார்க்கிறோம். அந்த வசனம் இப்படியாக இருக்கிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தன்னை திடப்படுத்திக் கொண்டான் தாவீது. My dear brothers and sisters, the maturing in character, நம்மளோட குணத்துல முதிர்ச்சி அடைவது எப்போ என்றால், when the situation is not right. எப்போ நல்ல situation எல்லாம் நல்லா இருக்கு, ஓகே, இன்னைக்கு situation சரியில்லை, வேர் இஸ் உங்களோட கண்கள் எங்கே நோக்கி பார்க்கிறது? அந்த இடத்துல அழகாக அந்த வசனம் இப்படியாக இருக்கிறது, David found strength in the Lord. அவனோட பலம் எங்க இருந்தது? கடவுள் கிட்ட இருந்தது. He found strength in the Lord. அப்போ இன்னைக்கு today in the darkest time is where our true character is revealed. இன்னைக்கு எல்லாம் நல்லா இருக்கும்போது ஆண்டவரே நீர்தான் எனக்கு எல்லாம். அப்போ இதே நேரத்தில் இன்னைக்கு சூழ்நிலை மாறும்போது, உங்களோட பிரச்சனைகள் மாறும்போது, உங்களோட பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது உங்களோட கண்கள் எங்கே இருக்கிறது? Where is your eyes? That reveals your maturity in the character towards God. That at that point of time, are you seeking God? உங்களுக்கு கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு விரோதமாய் மாறலாம். அப்போ அந்த சூழ்நிலையில் நீங்க எங்க போய் நிற்க போறீங்க? Where are you going to stand? Are you going to look around, or are you going to your eyes focused on God? Today, my dear brothers and sisters, you and me, நீங்களும் நானும் நம்மளோட குணம் எப்படியாக இருக்கிறது? நம்ம குணத்தில் ஒரு முதிர்ச்சி அடைகிறதா? இன்னைக்கு நம்ம மக்களை கொண்டு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், என்னோட உதவி இவர்கிட்ட இருந்து வரும், என்னோட உதவி அவர்கிட்ட இருந்து வரும், என்னோட ப்ரொமோஷன் இவர்கிட்ட இருந்து வரும், இல்ல கடவுளை நோக்கி நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களா? என்னோட வேலை, என்னோட ப்ரொமோஷன், என்னோட இது என் கடவுள் எனக்கு கொடுப்பார். அப்போ நீங்களும் நானும் we need to come into that maturity. We are not called to please men. இங்க ஒரு மனிதர்களும் நம்ம வந்து ப்ளீஸ் பண்றதுக்காக God has not called us. You and me are called to look towards God, because God is our source of everything. அப்போ இன்னைக்கு the character, when do we mature? When we look towards God. கர்த்தரை நோக்கி பார்க்கிறது. எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்களும் நானும் we have to look towards God. அப்போ இந்த இடத்துல sometimes we get emotional. Sometimes we get emotional. ஐயோ இந்த பிரச்சனை இருக்கிறதே. So அந்த எமோஷனல் பத்திலையும் are you seeking God? ஆண்டவரே இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது ஆண்டவரே, நான் இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? Sometimes yes, you might like உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு சோர்வை கொண்டு வரும். ஆனா the question is, are you rising up? அந்த இடத்துல தாவீதும் he was distressed. அந்த வார்த்தை இருக்கிறது, தாவீது he was also distressed, but he found strength in the Lord. Today you and me, where do we find our strength? நம்மளோட பலம் எங்க இருக்கிறது என்று நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம். Are we finding strength in the things around? Are we finding strength in the people? எனக்கு இவரை தெரியும், எனக்கு அவரை தெரியும். நம்ம ஊர்ல, நான் இந்தியாவிலேருந்து வருகிறேன், அந்த இந்தியாவில் ஒரு இது இருக்கு, எனக்கு இந்த மினிஸ்டர் தெரியும், எனக்கு அந்த எம்எல்ஏ தெரியும், உனக்கு என்னடா வேணும் சொல்லுடா இப்பவுமே பண்ணி கொடுக்குறேன்ட்டு. ரோட்ல ஏதோ ஆக்சிடென்ட்டா, பிரச்சனை இல்லை, நான் ஃபோன் பண்ணுறேன். அந்த மாதிரி நம்ம என் கூட இருந்த நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லி கொண்டு இருந்தாங்க. அப்போ we trust on people. அப்போ அந்த வார்த்தைக்கு some trust in chariots. அப்போ இன்னைக்கு who are we called to trust upon? The maturity. அப்போ அந்த குணத்தில் முதிர்ச்சி அடைவது என்னவென்றால், இதெல்லாம் நான் பார்க்க போறது இல்லை, என் கர்த்தரே நான் பார்க்க போகிறேன். பிகாஸ் என்னோட உதவி
கர்த்தர் இடத்துல இருந்து வரும். That is how you and me are called to go. That is what you and me are called to look upon. And that is the maturity God wants you and me to grow upon. See, இன்னைக்கு நம்ம அநேக நேரத்தை சொல்றோம், joy of the Lord is my strength. இந்த நம்ம எல்லாரும் சொல்றோம், இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். அது நம்ம உணர்ந்து சொல்றோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றோமா? இல்ல நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், இதெல்லாம் நான் சின்ன வயசுல சண்டே கிளாஸ்லயே படிச்சது பிரதர், அதனால எனக்கு ஞாபகமா இருக்கு, வெரி குட். ஆனா அது உணர்ந்து சொல்றீங்களா? அது ஒரு வார்த்தையை நம்ம உணர்ந்து சொன்ன கர்த்தரோட நம்ம எப்ப நம்ம குணத்துல நம்ம முதிர்ச்சி அடைவோம் என்றால், நம்ம சொல்கிற வார்த்தை அது உண்மையாக நம்ம உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, when we speak out the word of God, that is the maturity. அதுதான் முதிர்ச்சி. இன்னைக்கு we are all good speakers. அநேக பேர் இன்னைக்கு பேசினா எல்லாம் பேசுறோம், ஆனா உணர்ந்து பேசுறோமா? So let us mature in the relationship with God. அப்போ அவரோட இருக்கிற அந்த மெச்சூரிட்டியில் நம்ம குணத்தில் நம்ம முதிர்ச்சி அடையலாம் இன்னைக்கு. அப்போ when we mature we are rooted in Christ. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்ம முதிர்ச்சி அடையும் போது நம்ம கர்த்தரிடத்தில் வேருண்டி நிற்கிறோம். And when we are rooted in Christ we become the light of this place. We become the light. அப்போ நம்ம கர்த்தரிடத்தில் எப்போ நம்ம வேருண்டி இருக்கிறோமோ, நீங்களும் நானும் அப்போது ஒரு வெளிச்சமாய் இந்த இடத்துல, இந்த ஒரு நாட்டிலே கர்த்தர் நம்மளை நாட்டி வைப்பார். And that is how we need to mature. So இன்னைக்கு கர்த்தரிடத்தில் நம்ம வேரூன்றி இருக்கோம். Let us come back to the basics. நம்ம ரொம்ப அநேக காரியங்கள்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். Let us come back to the basics. The basic is, am I looking towards God? என்னோட ஜெப வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? என்னோட கமிட்மெண்ட், என்னோட வாழ்க்கையில கர்த்தருக்கு இருக்கிற அந்த கமிட்மெண்ட், am I offering myself to God? நானே கர்த்தர்கிட்ட ஒப்படைக்கிறேனா? என்னோட குணத்துல ஒரு மாற்றம் தெரிகிறதா? அநேக வசனம் நான் சொல்றேன், ஆனா நான் உணர்ந்து அந்த வசனம் சொல்றபடி நான் நடக்கிறேனா? சங்கீதம் 121 எல்லாருக்கும் தெரியும். Where does my help come from? எல்லாம் சொல்றோம், ஆனா கர்த்தர் இடத்துல நம்ம பார்க்கிறோமா? அதன்படி நம்ம நடக்கிறோமா? That is the maturity in the character that God is looking at. ஸோ இன்னைக்கு நம்ம 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். The maturity in communication, கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவுல, அந்த தொடர்பு கொள்றதுல. Maturity in the commitment, நிலைத்து இருப்பது முதிர்ச்சி, அந்த நிலைத்து இருப்பதுல ஒரு முதிர்ச்சி. Maturity in we see the maturity in the final one, the character. கர்த்தர் அந்த குணத்தில் முதிர்ச்சி அடைவது, அந்த குணத்தில் நம்ம முதிர்ச்சி அடைவது. இந்த 3 காரியங்கள் 3 உதாரணத்தோடு பார்த்தோம். மோசேயை பார்த்தோம், எப்படி அவன் ஒரு திக்குவாயனா இருந்தவன், எனக்கு இது பேச தெரியாது அதை பேச தெரியாதுன்னு சொன்ன அவரை கர்த்தர் அந்த தேசத்துக்காக, அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக அவன் ஜெபிக்க வைத்தார். கர்த்தர் he interceded, பரிந்து பேசினார் அவன் மக்களுக்காக. ஆண்டவரே உங்களோட பிரசன்னம் எனக்கு தேவை. இன்னைக்கு இந்த இடத்துல God is calling people to be intercessors. பரிந்து பேசுறதுக்காக இன்னைக்கு மக்களை கர்த்தர் அழைத்து கொண்டிருக்கிறார். Are we ready to stand up? Are we ready to mature in our communication with God? It takes persistence. தானியேலை பார்த்தோம், அவன் எப்பவுமே ஜெபித்துக் கொண்டிருந்தான். அந்த சட்டம் வந்த அப்புறமும் அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். Why? Because he was consistent. We need consistency in our life. நம்மளோட ஜெப வாழ்க்கையில ஒரு consistency வேணும். We see Samuel, he said, here am I Lord. ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன். அந்த வார்த்தை எப்படி கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். சாமுவேல் கிட்ட இருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை ஒன்றுமே தரையில ஒண்ணுமே உழல. Because God was with him. கர்த்தர் அவரோட இருந்தார். Because his commitment. மூணாவதாக பார்க்கிறோம் தாவீது. அந்த சூழ்நிலையில எல்லாம் அவனை கூட இருந்தவங்களே, அவன் கூட யுத்தம் போட்டவங்க. அப்போ ஒரு யுத்தம் போனா அவன் கூட இருந்தவங்க எவ்வளவு ஒரு நம்பிக்கையான ஆட்களா வச்சிருப்பான். ஒரு யுத்தத்துக்கு போகும்போது அவங்க நம்ம மேலே திரும்பிடக்கூடாதுல்ல, ஆனால் அவனும் நம்மளோடு இருந்தான். அவங்க அந்த மக்களே அந்த இடத்துல பார்க்குறோம், அவங்க தேவ பிட்டர் கசப்பாக இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துலையும் டேவிட் ஃபவுண்ட் ஸ்ட்ரென்த் இன் த லார்ட். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எதற்காக முதிர்ச்சி அடையணும்? நீங்களும் நானும் முதிர்ச்சி அடையும் போது we become influencers. இதற்காக தான் நம்ம ஒரு செல்வாக்கு இருக்கிறவர்களாய் நம்ம மாறுகிறோம். இன்னைக்கு the problem is, உலகத்தில் அநேக சோ கால்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. இங்க பார்த்தா என் பேர் இன்ஃப்ளூயன், அவங்க ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க, நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர், நான் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி பேஜ் வச்சிருக்கேன், எனக்கு 4000 பேர் இருக்காங்க, 5000 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லா உலகத்தில் அநேக காரியங்கள் இருக்கு. அந்த தேவ பிள்ளைகள் இங்கே நீங்களும் நானும், are we being mature enough to become influencers for God? God is calling you and me to become influencers. And how do we become? எப்போ நம்ம செல்வாக்கு நிறைந்தவர்களாக இருப்போம்? When do we become influencers? When we
mature. Mature in our communication with God. Mature in our commitment. And mature in our character. I just want to finish it up with an example. எரேமியா 35வது அதிகாரம். நீங்க வீட்டுக்கு போன அப்புறம் இந்த வசனத்தை வாசிங்க. I really request you to read this. இந்த ரேக்கபைட் இந்த அந்த வசனத்துல அந்த அதிகாரத்துல இந்த ரேக்காபைட் இந்த ஒருத்தங்க பார்த்து ரேக்காபியர் அவங்களை பார்த்து இந்த வசனத்துல பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். யார் இந்த ரேக்காபைட்ஸ்னா? who are these ரேக்காபைட்ஸ்? அவங்களோட ஆன்சஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்டட் அந்த ஏஹூ அந்த இஸ்ரேல போய் எல்லா அந்த பாலை வர்ஷிப் பண்றவங்களை தீர்க்கணும்னு சொல்லி போறாரு. அப்போ அந்த அபினடாப் அப்போ அந்த இடத்துல வந்து ஜெஹோ நாடாப்ன்ட்டு ஒருத்தர் இருக்கார். தமிழ்ல வந்து யோனதாப் என்று இருக்கிறது. அவர் அந்த ஏஹுவோட சேர்ந்து அந்த பால் வர்ஷிப்பர்ஸை அந்த மற்ற கடவுள்களை அந்த வர்ஷிப் பண்ண கூப்பிட்டு எல்லாரும் அவங்களை அழித்தார்கள். We see இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஜெஹோநாடாப் was zealous for God. அந்த இடத்துல கர்த்தருக்கென்ற வைராக்கியமா இருந்தான். அந்த வைராக்கியத்தினால கர்த்தரை தவிர வேற கடவுள் தொழுது கொண்டிருந்தவர்களே அவங்களை எல்லாம் தீர்த்து கட்டினாங்க. Because there is only one God in Israel and that is our Lord God. அவ்வளோ வைராக்கியமா இருந்தான். அவனோட மக்கள் கிட்ட சொன்னான், do not drink wine. நீங்க வந்து இந்த திராட்சை ரசத்தை நீங்க குடிக்காதீங்க. அவன் சொன்ன வார்த்தைகள் அவனோட டிசெண்டன்ட்ஸ் ஒருத்தரும் கேட்டார்கள். They heard Jehonadab and these were the people, they were called the Rechabites. We see the obedience. இந்த இடத்துல அந்த எரேமியா வாசிக்கும் போது அந்த இடத்துல போட்டிருக்கு God promised them because you see கடவுள் வந்து அந்த இடத்துல வந்து அவர் கம்பேர் பண்றாரு. இந்த ரெக்கபைட்ஸ் பாரு, இந்த இஸ்ரேல் மக்களை பாரு. இந்த ரெக்கபைட் அவங்க அந்த ஜெஹோநாடாப் சொன்னதை தலைமுறையாய் அவங்க கேட்டு வந்தார்கள். அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை பின்பற்றி வந்தார்கள். அந்த இடத்துல கர்த்தர் அவங்களை பார்த்து பாராட்டுகிறார். Look at the obedience. And because of this, இந்த தலைமுறை அழிந்து போகாது. There will be always a person from the Rechabites to serve me. It takes obedience, my dear brothers and sisters. அந்த இடத்துல கர்த்தர் அந்த ரெக்காபைட்டை ஆசீர்வதித்தார். உங்களோட தலைமுறை it will not end here. It will continue to continue. We know இஸ்ரேல் மக்களுக்கு என்ன நடந்துச்சு, யூதா மக்களுக்கு என்ன நடந்துச்சு. அநேக பேர் மரித்து போனார்கள். ஆனா அந்த ரெக்காபைட் கடவுள் ஆசீர்வதித்தார் கீழ்ப்படிதல்னாலே. எனக்கு பிரியமானவர்களே, it takes obedience as we mature in Christ. கர்த்தருக்குள்ள முதிர்ச்சி அடைகிறது. It takes obedience. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரோடு நம்ம அந்த உறவாடல நம்ம obey, let us obey God. கீழ்ப்படிதல், சரணடைதல். Let us obey, let us surrender our life towards God. And when we surrender and when we obey, God will bless not just you but your generations that is to come in this place of Singapore. I want to finish with a small message for all the youngsters here. இங்க இருக்கிற எல்லா சிறுவர்களுக்காக எல்லாருக்குமே ஒரு மெசேஜ். ஒரு உதாரணத்தோட நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு காலத்துல ஜப்பான் நாட்டுல வந்து இந்த நெஸ்லே, எல்லாருக்கும் தெரியும் இந்த நெஸ்லே ஒரு கம்பெனி இருக்கிறது. அவங்க நிறைய காஃபி, கார்ன்ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி. இந்த உதாரணம் வந்து வெள்ளிக்கிழமை ஜூம் மீட்டிங்ல நான் பேசினேன். ஐ எம் கம்பல் டு டாக் அபவுட் இட் ரைட் நவ். அந்த இடத்துல இந்த நெஸ்லே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. இந்த நெஸ்லே கம்பெனியோட அவங்க காஃபி வச்சிருந்தாங்க. அந்த காஃபி ஜப்பான் நாட்டில் நோபடி பையர்ஸ் அங்கே வந்து ரொம்ப சேல்ஸ் வந்து நெக்லிஜிபிளாக இருந்துச்சு. நெக்லிஜிபிள்னா லைக் பெருசாக அவங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகலை. அப்போ அவங்களுக்கு அது பயங்கர கஷ்டமாச்சு. அப்போ இதனால் என்ன பண்ணலான்ட்டு யோசித்து கொண்டு இருந்தார்கள். ஹவு டு ஐ சேஞ்ச் த ஸ்ட்ராட்டஜி? அப்போ இதனால் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லி போயிருமோ அவங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இந்த மக்கள் அந்த ஜப்பான் மக்களோட அவங்களோட பழக்க வழக்கம் என்னவென்றால் டீ குடிக்கிறதுல அவங்க பயங்கரம் தேவை. அவங்க ஈர்ப்பு வந்து அவங்களுக்கு டீ மேலே இருந்துச்சு. ஸோ அவங்க டீ குடிச்சு பழகி அந்த காஃபியோட டேஸ்ட் அவங்க வாழ்க்கையில் இல்லை, பெருசாக இல்லை. ஸோ கொஞ்சம் பேர் தான் காஃபி குடித்தாங்க. ஆனால் அவங்களோட பாரம்பரியம் பார்த்தீங்கன்னா டீக்காக இருந்துச்சு. தே வர் ஸோ யூஸ் டு ட்ரிங்கிங் டீ தட் தே டிடன்ட் வாண்ட் காஃபி. அப்போ இதில் என்ன பண்ணாங்கன்னா, திஸ் மேன் ஹி கேம் அண்ட் கேவ் தெம் எ ஸ்ட்ராட்டஜி. பிரச்சனை இல்லை, வில் கம் அவுட் வித் அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, சாக்லேட்டுக்காக வந்தாங்க. தே மேட் அ சாக்லேட். அந்த சாக்லேட்டில் கெஃபைன் கலந்தாங்க. தே மேட் கேண்டீஸ். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குற அந்த தீனியில் அந்த பண்டத்தில் தே கேவ் கெஃபைன். அந்த கேஃபைன், அந்த காஃபியோட மெயின் இது வந்து அந்த கெஃபைன். அதை கலந்து அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு தே ஸ்டார்டட் செல்லிங். யூனோ டுடே
Japan is one of the highest consumption of coffee. இன்னைக்கு அவங்க காஃபி குடிக்கிற ஒரு தேசமா இருக்கிறது. Why? இதுல வந்து இந்த உதாரணத்தை பார்க்கும்போது there is one thing that God is telling, and he's telling, God your generations. அவங்க என்ன பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், என்ன பாதையில் அவங்க நடந்து கொண்டிருக்கிறார்கள். Today God is calling you to look upon them. See, just a caffeine laced candy. Today the country itself is so addicted to coffee. இது வந்து ஒரு தொழில்நுட்ப இதெல்லாம் நம்ம வந்து it's a good strategy. அதை நம்ம பார்க்க போறது இல்ல. இது மூலமாய் நம்ம பார்க்கிறது என்னன்னா, today our younger generation is being exposed to a lot of things. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு போட்டுமே, இன்னைக்கு தானே இதுல என்ன இருக்குன்ட்டு. You don't know to understand the underlying, அது கீழே இருக்கிற அதோட அர்த்தம் நம்ம அநேக நேரத்தில் புரிந்து கொள்ளாதபடி நம்ம பிள்ளைகளை நம்ம வந்து we are just getting them exposed. Today நீங்களும் நானும் முதலாவதாக முதிர்ச்சி அடையணும். When you and me mature, our family is being matured. நம்ம குடும்பத்தை maturity பாத்துக்கு நம்ம you and me are called as a husband, as a wife, as a parents, you and me are called to lead our children towards God. இன்னைக்கு நம்ம வசனத்தை பார்த்தோம். இந்த in Deuteronomy இன்னைக்கு நம்ம பார்த்த வசனம் உபாகமம் 4:9ல teach it to your generation so that and the generation the blessing be upon the people. Today my dear brothers and sisters, you and me need to be very careful. முதலாவதாக we need to mature. முதலாவதாக நம்ம முதிர்ச்சி அடையணும். கர்த்தரோட வார்த்தையில முதிர்ச்சி அடையணும். கர்த்தரோட இருக்கிற அந்த கமிட்மெண்ட்ல முதிர்ச்சி அடையணும். கர்த்தரோட அவர் எதிர்பார்க்கிற அந்த குணத்துல முதிர்ச்சி அடையணும். அதற்கப்புறம் நம்மளோட பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ, என்னென்ன இடத்துல எக்ஸ்போஸ் ஆறாங்களோ, மேபி டுடே யூ ஆர் நாட் சீயிங், பட் த லேட்டர் பீரியட் ஆஃப் டைம் we might be regretting what we are doing. என்ன நம்ம காரியம் இன்னைக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்றோமோ பிற்காலத்துல let us not regret about it. Let us be careful with what God has given to you. உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் நீ எப்படி மேனேஜ் பண்ற? How are you managing the blessing that God has given to you? Let us be very careful. ஜாக்கிரதையா நம்ம இருந்து let us just நம்ம குடும்பமாய், நம்ம குடும்பத்துக்காய், நம்மளோட பிள்ளைகளுக்காய், நம்மளோட தலைமுறைக்காய் நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். Today we are talking about SG60, Singapore 60 என்று நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். எதற்காக? யாருக்காக? யாரோ இந்த சிங்கப்பூர் நாட்டுக்காகவா? உங்க குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்குமாக தான். God has placed you in this place. இந்த இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் அது ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்ம let us not take it for granted. இந்த 40 நாள் ஜெபம், 40 நாள் அதுல பிரேயர் பாயிண்ட் வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பேர் நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டுக்காக? எவ்வளவு பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம குடும்பத்துக்காக? எவ்வளவு பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம தேசத்துக்காக, நம்மளோட பிள்ளைகளுக்காக? God is calling my dear brothers and sisters. இன்னுமே நம்ம சின்ன குழந்தையா இருக்காதபடி let us all mature. Let us all mature. முதிர்ச்சி அடையணும். கர்த்தரோட வார்த்தையில, கர்த்தரோட குணத்துல, அவர் எதிர்பார்க்கிற குணத்துல, the commitment that is expecting in you and me. Yes, God's blessing is upon this nation. அது அனுபவிக்கிற அடுத்த தலைமுறையும் அது நிலைத்து இருக்கணும். அதற்காக நீங்களும் நானும் சேர்ந்து இந்த ஜெபிக்கணும். இன்னைக்கு காலங்காத்தால பாஸ்டர் sent one message. ஆகஸ்ட் 8ஆம் தேதி எல்லாரும் கூடி ஜெபிக்கிறதுக்காக. எவ்வளவு பேர் அந்த ஜெபத்துக்காக ஜெபிக்கிறீங்க? எல்லாரும் கூடி வரணும், ஒரு மனதாய் கூடி வரணும். இந்த தேசத்துக்காக ஜெபிக்கணும். இந்த தேசத்துக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள், அந்த கட்டைகள் எதுவுமே நம்ம பிள்ளைகளை அண்டாதபடி நம்ம ஜெபிக்கணும். இந்த இருக்கிற இந்த வீதியில எவ்வளவு பேர் நடந்து கொண்டு இருக்கிறீங்க? எவ்வளவு பேர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? இங்க கிளப் இருக்கு, கண்ட காரியங்கள் இருக்கு. நம்ம வந்து அதுக்காக ஜெபிக்கிறோமா? இல்ல நம்ம பார்த்து சிரித்து போயிட்டே இருக்கிறோமா? Today God is calling us to be sensitive. God is calling us to have a sensitive heart. நொறுங்குண்ட இதயத்தை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். Let us bow down and let us say, God, here I am. ஒருவரும் கர்த்தருக்கு என்று let us commit our life towards God. Let us. He is expecting a character. The character comes when there is total obedience and surrendering our life towards God. எல்லாரும் எந்திரிக்கலாமா?